ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜோதி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கொரியன் படமான த வெயிலிங் தான். இப்போ நம்ம எதுக்கு வெயிலிங் பேசுறோம்னா, இப்போ எக்ஸ்ட்ரீமா நம்ம பேசுனங்காட்டி நிறைய பேர் வெயிலிங் பத்தி பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. யாரு கேட்டா? வேற யாரும் நாம தான், வேற அவங்க கேட்டாங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம். ஒரு கொரியாவில் வந்து ஒரு சின்ன ஒரு கிராமம், அதாவது கிராமங்கள் சொல்றதை விட டவுனு சிட்டி இல்லாத இந்த கிராமம் மிடில் டவுன், ஒரு சின்ன டவுன். அங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு போலீஸ் இருக்கான், ஒரு குடும்பம் இருக்கு. அது இல்லாமல் இப்போ பார்த்தா அந்த கிராமத்துல வந்து சில கொலைகள்லாம் நடக்குது மர்மமா. அப்போ வந்து அது என்ன வித்தியாசமான கொலைகள் எல்லாம், அதாவது ஒரு குடும்பத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து அவன் குடும்பத்தையே கொலை பண்ணிட்டு அவனும் ஒரு மாதிரி இதாயிடுறான், ஜாம்பி மாதிரி ஆயிடுவான். அந்த மாதிரி சில நடக்குது 2-3 அண்ணா. அது என்னன்னு பார்க்கும்போது பார்த்தா அங்க இருக்கவங்க சொல்றானுங்க, இவனே ஒரு கொலையில ஒரு இனிஷியேஷன் பண்ணிட்டு போது ஒரு ஜப்பான்காரங்க நின்று இருப்பான், அப்படியே வாயில் ஜபம் பண்ணிட்டு அப்படியே வந்து ஏதோ வந்து வாய்க்குள்ள வந்து மாங்கிட்டு இருப்பான். இவன் பார்த்துட்டு அவன் திரும்பி பார்க்கவும் காணாம போயிடுவான். அப்போ வந்து அவன் ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் சொல்லுவான், இது வந்து இந்த மாதிரி கொலைகள் நடக்க காரணம் வந்து என்னன்னா, அங்க ஒரு மலை மேல உச்சி ஒரு ஜப்பான்காரர் இருக்கான், அவனாலதான்டா நடக்குது. இந்த மாதிரி வந்து அவன் வந்து மனுஷனே இல்லைன்னு வேற சொல்றானுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பேசிட்டு இருப்பான், அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல. என்ன அவன் வந்து மனுஷனே இல்லைன்னு வேற சொல்றானுங்க அப்படின்னு சொல்லுவான். சரி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சரி அங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்ண போலான்னு சொல்லி போவான். அங்க போய் செக் பண்ணும்போது பார்த்தா அங்க அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாத்தோட மக்களோட போட்டோக்கள் அப்படின்னு லைனா வச்சிருக்காங்க. அவங்களோட பிலாங்கிங்ஸ், அதாவது அவங்க ஃபேவரட் பொருள்கள் எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. இந்த ஷூ, இந்த மாதிரி ஸ்லைடு, இந்த மாதிரி வந்து நிறைய வச்சிருப்பாங்க. இதை பார்த்துட்டு அவன் பீதி ஆயிரும். அவங்க பார்த்தா மந்திரம் மாதிரிலாம் வரைஞ்சி வச்சிருப்பானுங்க, ஒரு ஆட்டுத்தலை வச்சிருப்பாங்க. பார்த்து பீதி ஆகி என்னடா வித்தியாசமா இங்க ஜப்பான் இடத்துல நீ வந்து இங்க இருக்கக்கூடாது, நீ கிளம்பிடு, தேவையெல்லாம் இங்க நிறைய நடக்குது, உன்னை தேவையெல்லாம் இன்க்ளூட் பண்ண வச்சிருவான்னு சொல்லிடுவாங்க. அவன் சொல்லிட்டு போவான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் கூட இருக்க போலீஸ் இருப்பான் இன்னொருத்தன், அவன் வந்து சொல்லுவான், உன் பிள்ளையோட சுகம் அங்க இருக்குடா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இவன் அதிர்ச்சி ஆகி அதுக்கப்புறம் பார்த்தா இவன் பிள்ளைக்கு வந்து வர மாதிரி, அதுக்கப்புறம் என்ன அதுதான் மெயின் கான்செப்ட். அதுதான் அவன் பிள்ளைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் அந்த நிறைய கொலைகள் நடக்குது அங்க தொடர்ந்து, அதுக்கப்புறம் நடக்குது. அதெல்லாம் தடுத்தானா யார்? இந்த ஜப்பான்காரன். இந்த மாதிரி அந்த கதை போகும். அதாவது அது நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. அது கதை மெயினை விட அதுல இருக்கிற பேக்கு தான் ஜாஸ்தி. சரியா? இந்த இதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம போன படத்துல எக்ஸியமோல பேசின மாதிரியே இதுலயும் அந்த ஜப்பானோட அந்த டெரர், ஜாப்பனீஸ், அவன் தான் வில்லன். அவளை வந்து பாத்தீங்கன்னா மர்மமா இருக்கும். அவனோட அவன் இருக்கிற இடம்லாம் அப்படியே ஒரு மாதிரி மர்மமா இருக்கும். அங்க சில கொலைகள் நடக்கும், மர்மமா மரணங்கள் அந்த மாதிரி நடக்கும். ஓப்பனிங் சீனே பாத்தீங்கன்னா ஒரு பைபிள் கோயட், பைபிள் வசனத்தோட தான் ஆரம்பிக்கும். அது என்ன வசனம்னா, அது வந்து ஜீசஸ் வந்து செத்ததுக்கு அப்புறம் 3ஆம் உயிர் தெழும்போது வரும்போது, அப்போ அந்த தாமஸ் கேட்பாரு. அவர் வந்து ஐயோ நீ பேய், நீ எப்படி வந்து அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் ஜீசஸ் சொல்றான் அந்த டைலாக், அது அந்த வசனத்தை, அது நீ பக்கத்துல வா, என் கையும் காலையும் தொட்டுப்பாரு, பேய்க்கு எங்காச்சும் உடல்ல சதை இருக்குமா அப்படின்னு சொல்லுவோம். அவர் சொல்லுவார் அவரு. அதுதான் வந்து அந்த ஆரம்பிக்கும், அந்த மதம் முன்னாடி அந்த கோயட்டோட தான் ஆரம்பிக்கும். அந்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஜப்பான்காரங்க எடுத்தோடனே காமிப்பாங்க, தூண்டில் போட்டிருப்போம், மீன் பிடிக்க அப்படியே தூண்டில் போட்டிருப்போம். அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் எல்லாமே ஆரம்பிக்கும். வெயிலிங்கிறது வந்து இங்கிலீஷ் பேரு, கொரியன் பேர் வந்து பாத்தீங்கன்னா காங்சியாங். அதாவது வந்து அந்த ஊர் பேர் தான், கிராமத்து பேர் அது காங்சியாங். அந்த மாதிரி அது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொலை நடக்கிற இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு வைல்டு மஷ்ரூம், காட்டு காளான் இருக்கும். அதாவது வாடி போயிருக்கும். எல்லாருமே அந்த கொலைகள் நடக்க காரணம் என்னன்னா, அந்த காளான தின்னதுக்கு அப்புறம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கொலையோட அந்த இது என்னன்னா, உடம்புல கொஞ்சம் அப்படியே இந்த லேஷஸ் எல்லாம் வரும், அந்த சொறி மாதிரிலாம் வரும். அதுதான் ஆரம்பம், ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து மர்மமா அவங்களுக்கே தெரியாம ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இதுல நிறைய அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா, டிராக்குலா வந்து எடுத்துட்டீங்கன்னா, டிராக்குலா வந்து இது வந்து ரீவிசிட் பண்ண வருது அந்த படம். அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ், அதாவது இதை வந்து அந்த டிராக்குலா வந்து இவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்திருக்கான். அதாவது இவன் ஏரியா பேக்ராப்ல வச்சு டிராக்குலா படம் தான். அந்த டிராக்குலா யாருன்னா அவன் தான். அவனுக்கு வந்து உதவுறவன் தான் அந்த ஷாமன். அவனுக்கு தேவையான பொருளை வந்து இது பண்றது. இதுலயே அவன் சொல்லுவான், அந்த போலீஸ்காரன் சொல்லுவான், ஏன் என் பிள்ளைய வந்து இது பண்ண அப்படின்னு கேட்பான். அப்ப சொல்லுவான், அவன் வந்து தூண்டில் போடுறான், அதுல வந்து எந்தெந்த மீன் மாட்டுன்னு அவனுக்கு தெரியாது. அவனுக்கு வந்து அவன் வந்து இதுதான் அவனுக்கு குறி வந்து எதுதான் குறி வச்சு தாக்குறது கிடையாது. தூண்டில் போட்டா எது மாட்டுதோ எல்லாத்தையும் அவனுக்கு இதுதான். அந்த மாதிரி அந்த மாதிரி போயிட்டு இருக்காது அந்த கதை. என்னன்னா அது ஒரு சீன் வரும், 2 ஷாமனிசம் பண்ணுவாங்க, 2 பேர் பேர் 2 சைடும் பண்ணுவாங்க. இவனும் பண்ணுவான், இந்த ஜப்பான் மேனும் அவனும் பண்ணுவான்.
அவனும் அந்த சேவலை கட்டி வச்சு அடிப்பான் ஒரு போட்டோ வச்சு. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா அவன் பிள்ளைக்கு வந்து பேய் விட்ட வேண்டி அவங்களும் ஆடுவாங்க. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா இது வந்து இவனோட பவர் போற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க அப்படியே அந்த மாதிரி. அது வந்து நம்மள வந்து ட்விஸ்ட் பண்றது, அது குழப்பி விடுற ஸ்கிரீன். அது வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த ஜப்பான்காரன் வந்து இதாகிறது காரணம் வந்து அந்த அந்த இது இருக்குல்ல அந்த காவல் தெய்வம் கார்டின், அதனாலதான் அவனுக்கு வந்து இதாகி டக்குன்னு போவான். அவன் வந்து இனி ஃபுல்லா வேம்பயர் ஆகுது, அவன் பவர் இழக்கிறான் அப்படியே. அதனால அந்த ஒயிட் ஏஞ்சல்னாலதான் அதனாலதான் வந்து அவன் வந்து இதாகிறான். இவனே ஒரு இடத்துல வருவான் தெரியுமா, ஷாமனே ஒரு இடத்துல வரும்போது பாத்தீங்கன்னா வாந்தி எடுப்பான் தெரியுமா, பார்த்தா இவன் நின்று இருப்பான், வெயிட் வச்சிருப்பான் மேல வந்து அந்த காலானது, அதுதான் அவள் வெயிட். அந்த கடைசி சீன்ல கூட சொல்லுவா 3 தடவை சேவல் கத்தறக்குள்ள அதாவது எல்லாமே ஒரு இது இது என்னன்னா நல்லது தீயது இந்த மாதிரிதான். தீயது வந்து உனக்கு வந்து நல்லதை விட அந்த எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு கடவுளை விட வந்து பேய் பயங்கரமா இருக்கும், ஜீசஸை விட லூசிஃபர், அந்த மாதிரிதான் இது மெயின். இந்த கதையே தான் தீமை தான் வெல்லும், அது அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அந்த வந்து எப்பவுமே நம்ப மாட்டாங்க எதுவுமே, அதுல வந்து சொல்லுவான் அந்த சீனே அப்படித்தானே இருக்கும். ஆமா, அவ வந்து இவன் வந்து நீ வந்துட்டு என்ன நம்பு அடிப்பா, அவனுக்கு கேட்பான் தெரியுமா, அதுதான் அந்த நீ உன்னோட ஒரிஜினல் இதை காட்டு அப்படின்னு. ஆனா நம்ப மாட்டேன் நீ என்கிட்ட என்ன நம்பு நான் சொல்லுவான், அந்த குட் ஸ்பிரிட்னு சொல்லுவான். அதை நம்பாம இவன் வந்துட்டு போயிடுவான். 3 தடவை மறுதளிக்கிறது ஜீசஸ் பைபிள் இருக்கு, அதை வந்து பீட்டர் வந்து மறுதளிக்கிறது 3 தடவை வந்து அவன் வந்து தெரியான்னு சொல்லுவான் ஜீசஸ்ட. அந்த இதுதான் இந்த 3 தடவை சேவல் கத்துறது. அந்த இப்ப கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து அந்த போட்டோ எடுத்துட்டு அந்த வேம்பயர் சொல்லுவான், அவன் ஃபுல்லா வந்து கரெக்டா அந்த குழந்தை இவன் போனதுக்கு அப்புறம் அந்த இதாயிரும், அந்த காளான் வாடிடும், வாடினதுக்கு அப்புறம் அது முடிஞ்சது. அதுதானே அதுக்கப்புறம் தான் இவனுக்கு வந்து நகமுலா வரும் கடைசி. அப்படியே அந்த துணியை கழட்டுவான், துணியை கழட்டினாலும் அப்படியே கொம்பு லைட்டா முளைச்சிருக்கும், பின்னாடினா அப்படியே பேய் மாதிரி அப்படியே கண்ணு சலப்பாயிருக்கும். அப்படியே அவன் கேமரா எடுத்து அவன் சொல்லுவான், அப்பதான் சொல்லுவான் அந்த இன்னொரு அசிஸ்டன்ட் ஃபாதர் போகும்போது சொல்லுவான், நீ யாரு உண்மையான உருவம் என்ன பேய் தான், நான் வந்து என்ன சொன்னா நம்ப மாட்டேன், பக்கத்துல வந்து என் கையை தொட்டுப்பாரு. அந்த ஃபர்ஸ்ட் டைலாக் ஓப்பனிங் சீக்வன்ஸ் அந்த அந்த குவைட் அந்த பைபிள் வசனம் அந்த லூக்கா எழுதுனது அது வந்து அதே மாதிரிதான் அந்த ஜீசஸ் சொன்ன மாதிரி சொல்லுவான், வந்து பக்கத்துல வா என் கையை தொடு, பேய்க்கு எங்கேயாச்சும் சதை இருக்குமா என்ன உணர்ந்து பாரு அப்படின்னா. அதான் அந்த இதுதான் ஜீசஸ் சொன்னது. வந்து காமிக்கும் போது கையில வந்து ஜீசஸோட அந்த ஆணி அடிச்ச ஓட்டமா இருக்கும். ஆமா, உள்ள பாதத்துல கால கையில ஸ்டிக்மேட்டாமானுங்க, அது வந்து ஜீசஸோட அந்த ஓட்டர் அது உழுகுறது. அந்த மாதிரி ஜீசஸ் வந்து வேம்பயரை வச்சு இது பண்ணிருக்காங்க. அதுதான் உண்மை. ஏன்னா அவன் வந்து போட்டோ எடுப்பான் அப்படியே நகமெல்லாம் வளர்ந்து, அதாவது ஃபுல் வேம்பயர் ஆயிட்டான். அதுதான் மெயின். அது எல்லாமே தீமைதான் வெல்லும் தான் இந்த படமே. அதுல வந்து இது சில டெலிட்டட் சீன் இருக்குன்னு சொல்றாங்க சிலது. அதாவது அவன் அந்த ஷாமனும் அந்த வேம்பயரும் ஒன்னா போற ஒரு சீன் இருக்கு, படத்துல இருந்து கட் பண்ணிட்டாங்க, படத்துல கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அது வச்சிருந்தா ஈஸியா தெரிஞ்சிருக்காங்க, அவன் வந்து தொலைக்கி விட்டுருக்க வேண்டியதா பண்ணிருக்காங்க. நல்லா நடிச்சீங்க, சரியா அடிச்சீங்க, இதனால எனக்கு ஏகப்பட்ட பப்ளிசிட்டி, இந்தாங்க 10,000 ரூபாய். இது வந்து ஏன் ஒரு அட்டகாசமான படமா இருக்குன்னா அவங்களோட அந்த கலாச்சாரம் வேறு. அதாவது என்னன்னா எல்லாமே இதா இருக்கான அந்த பேக் இது பாத்தீங்கன்னா அந்த ஏரியா அந்த வெயிலிங் அந்த படம் நடக்கிற அந்த கதைக்களம் இருக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா ஒரு மலை, கொரியால இருக்கிற ஒரு மலைப்பகுதி, அதாவது ஒரு மலைப்பகுதி, அப்புறம் மழை கொஞ்சம் பெஞ்சிட்டே இருக்கு, முக்கியமான டைம்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கும். அதுல அது இந்த சீன் சில சீன்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய வந்து அதுல கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி நிறைய சீன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த டயப்பர் போட்டுக்கிறது பாத்தீங்கன்னா இவன் ஷாமனும் டயப்பர் போட்டுருக்கான். ஃபர்ஸ்டே நான் கண்டுபிடிச்சேன் மாத்தும் போது. அதுல வந்து அதுல ரெண்டு அந்த வந்து தெரிஞ்சிருச்சு, இவனுக்கு வந்து லைட் தெரியும் இதாகும், கண்டுக்க மாட்டான். எதுக்காக டிராக்குலா கதை வந்து ஒரு கவுண்ட் டிராக்குலா, அவர் வந்து இம்பாலர், அந்த கவுண்ட் அவர் இம்பாலர்னு ஒருத்தர் ஃபேமஸான டிரான்சில்வேனியால கவுண்ட் த இம்பாலர்னு சொல்லி ஒருத்தர், அவரு வேலர் த இம்பாலர் அதான் பேரு. அவரோட மையம் வச்சு அந்த கவுண்ட் டிராக்ல வந்து எழுதுனது அந்த கதை. யாரு இவரு பிராம் ஸ்டோக்கர். ஆனா அந்த எனக்கு என்னன்னா அந்த டிராக்குலா கதையே வந்து பாத்தீங்கன்னா ஜீசஸ் வந்து எடுத்தது. எனக்கு வந்து ஜீசஸோட இதுதான் அது. ஏன்னா இப்ப நம்ம சர்ச்சில எல்லாம் சொல்லுவாங்க என் உடல் இதை வந்து நீ சாப்பிடுங்க, உடலும் ரத்தம் அந்த அதாவது அந்த ஜீசஸோட வந்து இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அந்த டிராக்குலாவே எழுதி. இப்ப இவன் பாத்தீங்கன்னா கொரியாக்காரன் டிராக்குலாவை தான் இவன் இன்னொரு இது எழுதிருக்காங்க. ஏன்னா இந்த இதுல பார்த்தா அந்த ஷாமன் தான் ரென்ஃபீல்டு, இவர் டிராக்குலா அந்த மாதிரி தான். இதுல வேம்பயருக்கு உண்டான அவனோட சோக கதை இருக்கு, அவன் தப்பிச்சு ஓடுவான், அழுது பாவமா இருக்கும். அந்த அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பயங்கர அற்புதமான படம், சூப்பர் படம். இது தொங்கிட்டு இருப்பான் தெரியுமா அந்த இடத்துல மேல பயங்கரமா இருக்கும், செம சீன். அது இதை டைரக்ட் பண்றதுன்னா நான் ஹோம்ஜின் ஒரு டைரக்டர், சேசர் எல்ஓசி எடுத்தது. அது சூப்பர் படம், ரெண்டுமே அட்டாசம். சேசர் சட சட சடன் போகும். சேசரோட வந்து பாத்தீங்கன்னா அதுல ஹீரோ வில்லன்,
எல்ஓசியில வந்து வில்லன் ஹீரோ. புரியுது உனக்கு? ஓகே ஓகே. ஆமா, அது ரெண்டும் அட்டாசன படம். சேசரும் எல்ஓசியும், அதுக்கப்புறம் வெயிலிங், மூணுமே செம படம். இந்த கொரியால வந்து பாத்தீங்கன்னா நிலப்பரப்பை வச்சு வந்து வர படங்கள் இப்ப வந்து பயங்கரமா ஹிட் அடிச்சிருக்கு. அதாவது நமக்கு நல்ல கனெக்ட் ஆகும். ஆமா. இப்ப மலையாளத்துல சும்மா வந்து இந்த சீனரி காமிக்கிறது, அந்த மலை தேவையெல்லாம் ஒரு அளவு இருக்காது, சும்மா காமிப்பானுங்க. அவங்க நாடு அப்படியே கேரளா அழகியல பாருங்க, அழகியில பாருன்னு சொல்லுவாங்க. படத்துல ஒரு அளவு இருக்காது. ஆனா இந்த கொரியன் பத்தி இவன் 3 படமுமே நிலப்பரப்பு மெயின். ஆமா, எடுத்த 3 படம். சேசர்ல பாத்தீங்கன்னா ஒரு அர்பன் ரெசிடென்சியல் ஏரியா வந்து அப்படி காமிச்சிருக்கான். எல்ஓசி பாத்தீங்கன்னா உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லேண்ட்ஸ்கேப் தான். இதுல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மலைப்பகுதி ஏரியா, சின்ன டவுனு. அதுல ஒரு போலீஸ் அவன் வந்து கடைசி வரைக்கும் சொல்லுவான், இது என் ஊரு, நான் காப்பாற்ற வந்த இந்த ஊருமா. அவன் என்ன ஆக்டிங், செம ஆக்டிங், பட்டை கிளப்பி இருப்பான். அந்த புள்ள அந்த நீ வந்துட்டு இந்த இருக்கால அந்த ஒயிட் ஸ்வீட், அவ வந்துட்டு உள்ள அந்த வீட்டுக்குள்ள எரிஞ்சு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவா தெரியுமா? அப்ப கூட்ட போறப்போ அவன் சொல்லுவான், நான் அவனை பாத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நீ பாத்திருக்கியா அப்படின்னா ஆமான்னு இவன் காணாம போயிடுவான். இவன் காணாம போனான்னு பார்த்தா அடுத்தது பார்த்தா இவன் கனவுல இருந்து எந்திரிக்கிறதா வரும். பார்த்தா இவன் கனவுல பார்த்தா அவன் வருவான். கனவுல இருந்து இல்லடா, அது வந்து அவன் அந்த திருப்பி அவன் பின்னாடி வீட்டு பின்னாடி பார்க்கும்போது அங்க இருந்து வருவான். வந்து இவன் தொடர்ச்சி கடிக்கும்போது கனவுல இருந்து எந்திரிப்பான். ஆனா இது நடந்துன்னு சொல்லுவான். அவ சொல்லுவாங்க, அந்த கார்டியன் ஏஞ்சல் சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து அந்த அதுல வந்து பாத்தீங்கன்னா அவ பொருள், அவங்க செத்து போனவங்களோட விலங்குகளை அவளும் போட்டுருப்பான். ஆமா, அதனாலயே பிதிஐ கடைசியில் கேட்பான். அதுதான் கேட்பான், எல்லாம் பாத்துருவான். அந்த கிளிப் எல்லாம் பார்த்து குழப்பமான மனநிலை தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லது கெட்டது. ஏன்னா இப்ப ஜீசஸே வந்து டெசர்ட்ல போய் சுத்திட்டு இருக்கும்போது சாத்தான வந்து எல்லாம் அவன் போட்டு இது பண்ணிச்சான். போட்டு இது பண்ணி அது என்னன்னா அது வந்து ஒரு குறியீடு. அது பைபிள் அந்த டெம்டேஷன் அந்த எபிசோடு பார்த்தீங்கன்னாலே வந்து ஒரு குறியீடு தான். அது ரெண்டுமே அவர் தான். அவருக்குள்ள இருக்கிற இதுதான் டெம்டேஷன் தான் அந்த சாத்தான். அதை வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பைபிளோட இது நிறைய இருக்கு, அட்டகாசமா காமிச்சிருக்காங்க. இதுல இந்த படம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இதுதான் பயங்கரமான படமா இருக்கு. திருப்பி நான் வந்து நேத்து பார்த்தப்போ இது வந்து ஒரு அற்புதமான அனுபவம். ஹாலிவுட் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு ஹாலிவுட்ல நினைக்கிறேன் எடுக்க முடியாது. ஆனா அதுலயே சில படங்கள் இருக்கு. ஆனா இந்த மாதிரி வந்துட்டு இல்ல, இந்த மாதிரி எடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து இவங்களோட நேட்டிவிட்டி ஜாஸ்தி. யுஎஸ்ல இருக்கிறத விட வந்து கொரியா வந்து உனக்கு பயங்கர ஒருத்தன வருஷமா இருக்கானுங்க. அமெரிக்கா வந்து 300 வருஷம் தானே. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இந்த படம் வந்து நீங்க கண்டிப்பா பாருங்க, டைம் கிடைச்சா. இது வந்து நாங்க வந்து ஒரு பேக் டீட்டெயில் சொல்றோம். இந்த படத்தை வந்து நீங்க எதுவுமே பாதிக்காது. ஓகே.